எனக்கு அந்த 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 இந்திராவதி இல்ல சீமா ஏனி வழியா வந்ததை பார்த்துட்டா. நீ என்னம்மா சொல்ற சசி? இப்ப என்ன ஆக போகுதோ? அம்மா தாயே, நீங்க தான் சீமாவை காப்பாத்தணும். நீ ஒன்றும் கவலைப்படாத பிரேம், சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். யாரோ நீ? உனக்கு என்ன திமிரு இருந்தா என் மேல கை வைப்ப? பிரேம் 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 என்ன பண்ற? கையை எடு பிரேம், சொன்ன கேளு பிரேம், கையை எடு பிரேம். சொல்றது என் மேல கை வச்சு பேசுறியா? உனக்கு எப்படி வந்தது இந்த தைரியம்? யாருன்னு உனக்கு தெரியலையா? பிரேம் அமரை விடுறியா இல்லையா? மறுபடியும் நீங்க என்ன இன்னைக்கு தங்கச்சின்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஏன் திரும்ப திரும்ப நீங்க ஏன் என்ன தங்கச்சின்னு கூப்பிடுறீங்க? நீ எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு நான் நினைச்சனோ, உன்னை தடுத்து நிறுத்தினோ, அங்க நீ போயிட்டு வந்துட்ட. ஆனா திரும்ப வரும்போது உன்னால எதையும் முழுசா தெரிஞ்சுக்க முடியல. பாதி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மீதியை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேல்ல. நான் உன்கிட்ட அதை பத்தி சொல்ல மாட்டேன் சீமா. ஏன்னா அந்த உண்மையை உன்னால ஏத்துக்கவே முடியாது. நிச்சயமா உன்னால அதை ஏத்துக்க முடியாது. என்னோட குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய உண்மையா இருந்தாலும் சரி என்னால ஜீரணிக்க முடியும். நீங்க எனக்கு உண்மையை சொல்லிதான் ஆகணும். உண்மையை சொல்லணுமா? உண்மையை நீ தெரிஞ்சுக்க விரும்புறல்ல? சரி கேளு. பத்மாவதி என்னோட தங்கச்சிதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சிதான் அவ. அவள மாதிரியே உன் முகம் ஏன் இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா பத்மாவதியோட அடுத்த ஜென்மம், அவளோட அடுத்த ஜென்மம் நீதான். வேணா மாறி இருக்கலாம், சரீரமும் மாறி இருக்கலாம். ஆனா நீ இன்னும் மாறவே இல்லை சீமா. இந்த புது ஜென்மம் மட்டும்தான் உனக்கு மாறி இருக்கு. ஆனா இப்ப கூட உனக்கு அத்தனை நல்ல குணங்களும் அப்படியே இருக்கு. பூர்வ ஜென்மத்துல நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கு சீமா. ஆனா அந்த நேரத்துல நடந்த விஷயங்கள், அந்த விஷயங்கள் கஷ்டமானதா மாறி போனதுனாலதான் வருத்தமே. அதனாலதான் நான் அந்த உண்மைகள் உனக்கு எப்பவும் தெரியக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு சீமா, நான் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுட்டு கண்டிப்பா இங்கிருந்து போயிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் என்னை இங்க தங்க விடு. நீ பார்த்த எல்லாத்தையும், நீ கேட்ட எல்லாத்தையுமே தயவு செஞ்சு மறந்துடு. ஏன்னா பூர்வ ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஜென்மத்துல நீ நிம்மதியாவே இருக்க மாட்ட. அப்படின்னா நிஜமாவே நீங்க என்னோட அக்காவா? இந்த சாதாரணமான விஷயத்துக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறியே. இன்னும் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? அந்த உண்மைகள் எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டனா இந்த உலகத்துல உன்னால நிம்மதியாவே வாழ முடியாது. வேண்டாம் சீமா, இந்த முடிவை நான் எப்பயோ எடுத்துட்டேன். நான் இங்க இருந்து போயிடுறேன். அப்புறம் உனக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்
வரப்போற அமாவாசை அன்னைக்கு நான் திரும்பி வருவேன். இந்திராவதி எங்க இருக்கீங்க? என் மேல கை வைக்கிறியா? உனக்கு என்ன தைரியம்டா? பிரேம், அவனை விடு. இது பிரேம் குரலாச்சே. சீமா, நான் உன்கிட்ட உண்மையை மறைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அதெல்லாம் மீறி அதை தெரிஞ்சுக்க நீ விரும்புற. அதுவும் நல்லதுதான். ஏன்னா பூர்வ ஜென்மத்துல முடிக்க முடியாத அந்த கதையெல்லாம் இந்த ஜென்மத்துல முடிக்காம போக மாட்டேன். நிச்சயமா முடிச்சு காட்டுவேன். பூர்வ ஜென்மத்துல இருந்த என்னோட ஆசையை இப்போ நான் நிறைவேற்றி காட்டுவேன். எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க போறேன். எனக்கு நீ என்ன அநியாயம் பண்ணியோ அதெல்லாம் நான் தீக்காம இங்கிருந்து போக மாட்டேன். எனக்கு நீ பண்ண அந்த நம்பிக்கை துரோகத்துக்காகவும் என் வாழ்க்கையை பறிச்சதுக்காகவும் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். உன்னை விடவே மாட்டேன். சீமா, உன்னோட இந்த வாழ்க்கையை நான் பயங்கரமான சாபமா மாத்த போறேன். மாத்தி காட்டுறேன். பிரேம், அப்பா சொன்னா கேளு. சொன்னா கேளு, அவனை விடு. சொன்னா கேளுப்பா. உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம்டா? இந்த காரியத்தை செஞ்சிருப்ப. கையெடுப்பா. பிரேம், பிரேம், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரேம்? உங்களுக்கு என்ன ஆச்சு? அமர் உங்களோட நண்பர். அவரை விட்டுடுங்க. விட்டுடுங்க. இனிமே உன் பேச்சுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன். உன்னோட சுயரூபம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இப்பவே என் கையால கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்னப்பா பண்ற நீ? மரியாதையா இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இவளோட முகத்தை பார்க்கிறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. இங்க இருந்து போ சொல்லுங்க. மரியாதையா என் மேல இருந்து கையெடுங்க. கையை எடுக்கன்னு சொன்ன. என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப கையெடுக்கலன்னா அத்தனை பேரையும் கொன்னுடுவேன். கையை எடுங்க. பிரேம பத்திரமா புடிச்சு சாமி ரூமுக்கு கூட்டிட்டு போறோம். வாங்க. என்ன துடிக்கன்னு சொல்றல? வாங்க. சீமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் பிரேம்க்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோஸ் தரேன். தூங்கிட்டான்னா கொஞ்சம் சரியாயிடும் நினைக்கிறேன்.
சீமா, உன்னோட சாபம் இப்பதான் தொடங்கி இருக்கு. இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. சீக்கிரமா பிரேமோட கையாலே உன்னை பலி கொடுத்து உன்னோட இந்த ஜென்மத்தையும் நானே முடிச்சு வச்சிடுறேன். இது நான் கொடுக்கிற வாக்கு. பூர்வ ஜென்மத்துல நமக்கு நடந்தது பயங்கரமான துர்பாக்கியம்னு தான் சொல்லணும். அதனாலதான் நான் அது உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். அதை நான் மறைக்க முயற்சி பண்ணல, உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சீமா, இப்ப கையெடுக்கலன்னா அத்தனை பேரையும் கொன்னுடுவேன். மரியாதையா இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இவளோட முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கா. இங்க என்னதான் நடக்குது துர்கா அம்மா? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு? சீமா, என்னமா அதெல்லாம்? ஐயோ, அன்னைக்கு தலையில இருந்து நிறைய ரத்தம் வருது. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போமா. தைரியமா இரு சீமா, எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடியும். சீமா, பிரேம்க்கு என்னாச்சுன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் இந்திராவதி தான் காரணமா இருக்கணும். நாங்க ரோகிணியை தான் சரி பண்ண சொல்லி சொன்னோம். அதுக்கு பதிலா பிரேம சரி பண்ணிட்டா. அவன் நம்ம கிட்ட ஏதோ விளையாடுறான்னு நினைக்கிறேன். மோகினியோட சூனியத்துல இருந்து இன்னும் பிரேம் வெளியில வராம கூட இருக்கலாம்ல. சீமா, நீங்க போன அந்த இடத்துல இந்திராவதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடிஞ்சதா? ஆமா, அங்க எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அத நான் சொன்னேன்னா நீங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த இந்திராவதி என்கிட்ட பத்மாவதியோட புனர்ஜென்மம் தான் நான் சொல்றா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது சீமா. அந்த இந்திராவதி ஏதாவது கதையை தயார் பண்றாளா? இல்ல அமர், இதெல்லாம் நிச்சயமா கதையா இருக்க முடியாது. நான் அவ கூட அந்த ஓவியத்துல இருக்கிறத பார்த்தா, இதுக்கு முன்னாடி கூட நான் சில காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வந்து போகுதுன்னு சொன்னேன்ல, அந்த காட்சிகளுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் ரகசியங்களையும் நம்ம நிச்சயமா கண்டுபிடிச்சாகணும் அமர். சில விஷயங்கள் அறக்குறையா புரியுது, ஆனா அதை முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அமர், உங்களுக்கு ஹிப்னடைஸ் பண்ண தெரியும்ல? அமர் ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க என்ன இப்போ ஹிப்னடைஸ் பண்ணி 100 வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு போங்க. என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வாய்ப்பு தானே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அந்த ஜென்மத்துல அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஹிப்னாட்டிசத்தை பயன்படுத்தி நான் உங்களை 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது நார்மல் ஹிப்னாட்டிசத்தை விட ரொம்ப கஷ்டமானது. அமர் ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க முன்னாடி கூட இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கல்ல. ப்ளீஸ் அமர், தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆனா அது சீமா சொல்றது சரிதாப்பா. இந்த நேரத்துல நீதான் எங்களுக்கு உதவி செஞ்சாக்கணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்க உதவியா இருக்கும். அப்பதான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும். அமர், முடியாதுன்னு சொல்லாத. சரிங்கம்மா, முயற்சி பண்றேன். சீமா, உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க இதுல தான் இருக்கணும். உங்களுக்கு இப்போ தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கண்களை நீங்க மூடிக்கலாம்.
பேசிங்க சீமா. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. போங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன தெரியுதோ சொல்லுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கல்ல? கவலையை விடு சீமா, அதை நானே காட்டுறேன். உங்க 2 பேரையும் நான் விடவே மாட்டேன். பூர்வ ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா இந்த ஜென்மத்துல உன்னால நிம்மதியா வாழ முடியாது. என்னாச்சு சீமா? ஏன் பதட்டமா இருக்க? அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? ஆமா சீமா, என்ன ஆச்சு? இப்ப நீ என்ன பார்த்தன்னு சொல்லு. இல்ல, ஒண்ணு இல்ல. சீமா, அம்மா, அத்தை, இங்க பாருங்க. சீமா எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. அதான் இவ்வளோ பதட்டமா இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள தனியா விடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான் அமர். நான் எப்படி அந்த மாதிரி நான் அந்த இந்திராவதிய கொலை பண்ணிட்டேன்னா? ஆனா எதுக்காக? அப்படி என்ன நடந்துச்சுன்னு நான் இந்திராவதிய கொலை பண்ணிட்டேன். जय दुर्गा देवी, 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 जय दुर्गा देवी. இங்க என்ன நடக்குது துர்கா அம்மா? ஏன் என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க? ஒரு பக்கம் இந்திராவதி நான் போன ஜென்மத்துல அவ தங்கச்சின்னு சொல்றா. புரியாத புதிரா இருக்கு எல்லாமே. இன்னொரு பக்கம் என் பிரேம் எப்படி? உன்னோட சுயரூபம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இப்பவே என் கையால கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். மரியாதையா இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இவளோட முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு சுய நினைவுக்கு வந்த பிரேம் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? எதுக்காக என்னை இந்த அளவுக்கு வெறுக்கணும்? ஒருவேளை என்னோட பிரேம் இல்லையோ, வேற யாரும் மாதிரி நடந்துக்கிறாரு. எல்லாத்தையும் நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும். என் பிரேமையும் நல்லபடியா மீட்டு கொடுக்கணும் தாயே.